ஹாய் விஜய் ஆர்கானிக் கார்டன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய மாடி தோட்டத்தில் நான் வச்சுருக்கிற பன்னீர் ரோஸ் செடி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதாங்க என்னோடய மாடி தோட்டத்தில் நான் வச்சுருக்கிற பன்னீர் ரோஸ் செடி. செடி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக துளிர் விட்டு வருதுங்க. சூப்பராக வளர்ந்துருக்கு. நிறைய கிளைகளும் வச்சுருக்குங்க. எந்த ஒரு ரோஜாப்பூ செடி வாங்கினாலும் அதை நம்ம கட் பண்ணி விட தாங்க ரொம்ப சூப்பராக வளரும். நிறைய கிளைகள் வச்சு வளருங்க. இந்த பன்னீர் ரோஸ் பார்த்திங்கன்னா அந்த செடியில் இது ஃபஸ்ட்டு பூக்கிற பூங்க. நம்ம வீட்டு மாடி தோட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் பூக்கிற பூ. இந்த செடி வாங்குறப்போ 2 பூ இருந்துச்சுங்க அந்த செடியிலேயே. நம்ம வீட்டு தோட்டத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு பூக்கிற பூங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்த்திங்களா. பூவும் நல்லா பெருசாக இருக்குங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த பன்னீர் ரோஸ் செடி வச்சு சரியாகவே பூ பூக்கலை, செடி மட்டும் நல்லா வளர்ந்துட்டே போகுது அப்படின்னு சொல்கிறவங்க, வாழைப்பழம் தோல் இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா அரிசி கழுவின தண்ணி 2 நாளைக்கு ஊற வச்சு அந்த தண்ணி நம்ம செடிங்களுக்கு கொடுத்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக பூக்கள் வைக்குங்க. அதோடு இல்லாமல் வெந்தயம் 1 ஸ்பூனும் கடுகு 1 ஸ்பூனும் நல்லா தூள் பண்ணி நம்ம வேர்க்கடியில் மண்ணில் புதைச்சி விட்டணுங்க. அந்த மாதிரி பண்ணாலும் நிறைய பூக்கள் பூக்குங்க. ரோஸ் செடி பொறுத்த வரைக்கும் பூக்கள் பூத்ததுமே கட் பண்ணி விட்டுணுங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுருவாங்க, அது கிளைகளே வைக்காதுங்க. நம்ம கட் பண்ணி விட தான் நிறைய கிளைகள் வச்சு நிறைய பூக்கள் பூக்குங்க. சில ரோஜா செடிகள் பார்த்திங்கன்னா ஒரே கிளை மட்டும் தாங்க நீட்டாக பெருசாக வளர்ந்துட்டே போகும். அது எதனால் அப்படின்னா அது பூவும் வைக்காது, கிளைகள் மட்டும் வராது, ஒரே கிளையாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயின்னு இருக்குங்க. அது வெட்டி விடாதனால தாங்க அந்தமாரி வளரும். நம்ம கட் பண்ணி விடணும். எந்த ஒரு ரோஸ் செடி இருந்தாலும் கட் பண்ணி விடணுங்க. நம்ம ஒரு கிளை வரத்துக்கு கட் பண்ணி விட்டோம்னா 2-3 கிளை பக்கத்துலேயே வந்துடுங்க. அந்த மாதிரி வரப்போ நிறைய பூக்கள் வைக்கும். நம்ம வச்சுருக்கிற ரோஸ் செடியில் நிறைய பூக்கள் பூக்கணும், செடி ஆரோக்கியமாக இருக்கணும்னா பொட்டாசியம் எதுலெல்லாம் அதிகமாக இருக்கோ அதெல்லாம் கொடுத்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக வளருங்க, நிறைய பூக்கள் வைக்குங்க. இந்த பன்னீர் ரோஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தில் பன்னீர் ரோஸ் இல்லைன்னா பன்னீர் ரோஸ் வாங்கி வைங்க.